என்னென்னா வந்துட்டு இதய முரளி படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். இதய முரளி படத்தை பற்றி பேசணுன்னா வந்து அதர்வா, ரக்ஷன், தமன், அப்புறம் வந்து நிஹாரிகா, ஏஞ்சலின், கயாதுலோகர், பிரீத்தி முகுந்தன், பரிதாபங்கள் டிராவிட் செல்வம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் சுதாகர், நட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே நடித்து அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இதய முரளி. இதய முரளியோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, அந்த படமே வந்து நல்ல ஒரு கிரிப்பிங்காக வந்து அடுத்து என்னங்கிற மாதிரி தான் இருக்கும். த்ரில்லர் மாதிரிலாம் இல்லை, செம்ம ஒரு ரொமான்டிக் காமெடி. பட் ஆனால் வந்து சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சுருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். ஸோ ஆகாஷ் பாஸ்கரனே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தமன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. தமனோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. அதில் என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா இதயாங்கிற அந்த பாட்டு தான் செம்மையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசிலோட கேமியோ வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் வந்து பரிதாபங்கள் சுதாகர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அவரோட காமெடிஸ் வந்து சூப்பராக, அவரோட டைமிங்கும் செம்மையாக செட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற விதமாக இருக்கட்டும், அப்படியே நாஸ்டாலஜிக் மெமரிஸ், நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம், ஸ்கூலு காலேஜு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக வந்து ஒவ்வொரு சீனாக வந்து எங்கேயுமே லேகும் இல்லாமல் எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு டோட்டல் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு படம். ஒரு டேக்அவே இருக்குது இந்த படத்தில். யாராவது லவ் பண்ணிங்கன்னா ஒன் சைடாக எப்போ சொல்லணும்னு தோடுதோ போய் சொல்லிடுங்க. சொல்லலைன்னா அது பெரிய மிஸ் ஆகிரும். இதய முரளி சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக ஒன் சைட் லவர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். நாஸ்டாலஜிக் மெமரி சூப்பராக வந்து ரெமினிஸ் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் செம்மையான ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஸோ யாராவது பார்க்காம வந்தீங்கன்னா போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு vlogs of RKT. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.